friends, welcome back to our channel NEET Chemistry tutorial. So இன்னைக்கு நம்ம வீடியோல alcohol phenol ether அந்த சாப்டரோட continuation தான் பார்க்க போறோம். So NCERT class 12 bookல இருக்கக்கூடிய alcohol phenol ether சாப்டரோட continuation தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So நம்ம already preparations and classifications videos upload பண்ணிருக்கோம். பார்க்கலனா செக் பண்ணிட்டு வந்துருங்க. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா reactions involving the cleavage of carbon oxygen bond in alcohols. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க so that நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்து சேரும். So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So reactions involving the cleavage of carbon oxygen bond in alcohols, which means alcohol அப்படினா ROH. For example, CH3OH. So இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில உள்ள அந்த பாண்ட் cleave ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் OH குரூப் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஸோ ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஸோ ஹைட்ரஜன்னா H, ஹேலைட்னா X. ஸோ HX ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது ஒரு ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROH. ஸோ இந்த பாண்ட் கிளீவ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பாண்ட் கிளீவ் ஆகிட்டு ஹெச்க்கு கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா ரிமூவ் ஆகி போயிடும். அண்ட் டு திஸ் ஆர் குரூப் அல்கைல் குரூப் த எக்ஸ் வில் கெட் பாண்டட். ஸோ எக்ஸ் வந்து ஆர் கூட ஜாயின் ஆகி ஆல்கைல் ஹேலைட் நமக்கு கொடுக்கும். ஸோ இதோட பேர் என்னது? ஆல்கைல். ஆர் இஸ் ஆல்கைல், எக்ஸ் இஸ் ஹேலைட். ஸோ ஆல்கைல் ஹேலைட். ஸோ இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸை டிஸ்டிங்யூஷ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யூஸ் டு டிஸ்டிங்யூஷ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் ஆர் லூகாஸ் டெஸ்ட். இன்னும் நமக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட். ஸோ லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ த லூகாஸ் ரியேஜென்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சிங்க் குளோரைடு. Concentrated hydrochloric acid and zinc chloride is the Lucas reagent. So test oda basis enna appdin pathina alcohols usually eppadi irukona Lucas reagent la vandu soluble ah irukum. Generally alcohols potom appadina primary, secondary, tertiary ellame will be soluble in Lucas reagent. But இந்த ஆல்கைல் ஹேலைடு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்கஹால் கூட நம்ம ஆல்கைல் ஹைட்ரஜன் ஹேலைட் போட்டும்போது ஆல்கைல் ஹேலைட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் நாட் பி மிசிபிள், இல்லைன்னா சாலிபிளாக இருக்காது. தட் இஸ் ஆல்கைல் ஹேலைட்ஸ் ஆர் இம்மிசிபிள். இம்மிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா டர்பிடிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். டர்பிடிட்டினா ஒரு கலங்கல் தன்மை, ஒரு பிரசிபிடேட் மாதிரி அந்த லிக்யூட்ல வந்து நமக்கு சொல்யூஷன்ல ஃபார்ம் ஆகுறத நம்மளுக்கு பார்க்க முடியும். ஒரு கிளவுடி நேச்சர். ஸோ அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பீட் இமீடியட்டா ஃபார்ம் ஆகுதா, ஸ்லோவா ஃபார்ம் ஆகுதா, இல்லை ஃபார்ம் ஆகவே இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ள டிஃபரன்சஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். So first வந்து primary alcohol. Primary alcohol example 1-pentanol. So இந்த 1-pentanol கூட நம்ம Lucas reagent add பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய HCl, Lucas reagent இருக்கக்கூடிய HCl அதாவது hydrogen halide add ஆயிட்டு என்ன வரும்? இந்த OHக்கு பதிலா X add ஆகும். That is chlorine add ஆகும். ஓகேவா? So chloro group வந்து இந்த alcohol add ஆயாச்சு. So it is an alkyl halide இல்லனா pentyl chloride. Pentyl chloride நமக்கு ஃபார்ம் ஆகும் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல. அண்ட் ரூம் டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா the solution remains colorless. எந்த சேஞ்சுமே இருக்காது. the solution remains colorless at room temperature. ஆனா ஹீட் பண்ணோம் அப்படின்னா when the solution is heated it forms an oily layer. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டர்பிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ டர்பிடிட்டி எப்போ ஃபார்ம் ஆகும்? பிரைமரி ஆல்கஹால் கூட லூகாஸ் ரியேஜென்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து the solution will be remaining colorless. அண்ட் ஹீட் பண்ணோம் அப்படின்னா we will get an oily layer, that is turbidity. ஸோ அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா we will say it is a primary alcohol. And secondary alcohol, what is secondary alcohol? The solution turns turbid and forms an oily layer in 3 to 5 minutes. So the same reaction, secondary alcohol அப்படின்னா branched chain. So 2-pentanol. So second பொசிஷன்ல OH இருக்கு. அண்ட் CHOH அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹால் கூட நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கைல் குளோரைடு, இந்த OH ரிமூவ் ஆயிட்டு நமக்கு இங்கே வந்து குளோரின் ஆட் ஆகும். ஸோ ஆல்கைல் குளோரைடில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்?
டர்பிட் ஃபார்ம் ஆகும். பட் இன் 3 to 5 minutes இம்மிடியேட்டா ஃபார்ம் ஆகாது. பட் டர்பிடிட்டி எப்போ ஃபார்ம் ஆகும்? 3 to 5 minutesக்கு அப்புறமா நமக்கு டர்பிடிட்டி விசிபிளா இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா we will conclude that the alcohol we used is a secondary alcohol. சப்போஸ் நம்ம tertiary alcohol எடுத்திருக்கோம், tertiary butyl alcohol. ஸோ தான் tertiary butyl alcohol COH. ஸோ tertiary butyl alcohol எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு கூட நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது இந்த OH போயிட்டு நமக்கு குளோரின் ஆட் ஆகுது. ஸோ இந்த ஆல்கைல் குளோரைட் கூட turbidity immediate form ஆகுது. Okay, so the turbidity, the solution turns turbid and forms an oily layer immediately. Yeah, since halides are formed immediately. Okay, so the primary, secondary, tertiary எப்படி differentiate பண்றோம்? Primary alcohol இருந்துச்சு அப்படின்னா லூகாஸ் ரியேஜென்ட் கூட போடும்போது the solution will remain colorless and by heating it will form a turbidity or oily layer. Secondary alcohol இருந்துச்சு அப்படின்னா on adding Lucas reagent we will get the turbidity after 3 to 5 minutes. அதே மாதிரி tertiary alcohols add பண்ணோம் அப்படின்னா the turbidity will appear immediately after adding the Lucas reagent. So இப்படி நம்ம primary, secondary, tertiary alcohols வந்து differentiate பண்ணிக்க முடியும். So the next reaction பாத்தீங்கன்னா reaction with phosphorus trihalide. So PX3, X அப்படிங்கிறது ஏதோ ஒரு halogen, chlorine, fluorine எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குளோரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PCl3. ஸோ ஒரு ஆல்கஹாலோ ஃபாஸ்பரஸ் ட்ரைஹாலைடும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல்கைல் ஹாலைட் RX, ஆல்கைல் ஹாலைட், அண்ட் த பை ப்ராடக்ட் வில் பி ஃபாஸ்போரஸ் ஆசிட். OHO ஃபாஸ்பரஸும் சேர்ந்து ஃபாஸ்போரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகும், H3PO3. ஹாலைட் மே பி குளோரின் ஆர் புரோமின். ஓகேவா? ஸோ ரியாக்ஷன் வித் ஃபாஸ்பரஸ் ட்ரைஹாலைட்ஸ் இப்படி தான். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது it will reach you immediately as the notifications. So see you all in the next video. Until then, bye. Thank you. Take care.